வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டியை எடுக்க போவது யார்? வழக்கமாக சாட்டர்டே சண்டே முடிஞ்சு மண்டே போடுறதுல யார் யார் நாமினேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல அப்டேட் கொடுப்போம். இந்த வாரம் தான் எல்லாருக்குமே தெரியுமே, எல்லாருமே வந்துடுவாங்க. ஆனால் ஒருத்தர் வரமாட்டார். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சரி, இந்த வாரம் பணப்பெட்டியை யார் எடுக்க போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாமினேஷன் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்துடலாம். நாமினேஷனில் முதல்ல யார் வந்திருப்பா? முத்துக்குமரன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. மூணாவது ஜாக்லின். நாலாவது தீபக். அஞ்சாவது அருண். ஆறாவது பவித்ரா. ஏழாவது விஜய் விஷால். எட்டாவது ரயான். இதில் ரயான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டனால ரயான் உள்ளே வர போகிறதில்ல, அவர் வெளில தான் இருப்பார். பாக்கி 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேரில் யார் அதிக ஓட்டுகளை வாங்க போகிறா? ஏன்னா ரயானுக்கு எப்படியும் வின்னர் ரன்னர் பொசிஷன் கிடைக்க போகிறதில்ல. அவர் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சரி, அடுத்தது பார்த்தோம்னா இந்த வின்னர் ரன்னர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க போகிற அந்த ஓட்டுகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். ப்ளஸ் மஞ்சரி, நீ என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதியே ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட். மஞ்சரியை பற்றி தான் அவங்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்திக்கு கூட இவ்வளோ வருத்தப்படலை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது போகும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. வந்தப்போ யாருக்குமே பிடிக்கல, ஆனால் போகும்போது எல்லோருடைய மனதையும் வென்றுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி பிக் பாஸே வருத்தப்பட்டார் அப்படின்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. பிக் பாஸ் இவ்வளோ பேசி நீங்கள் யாருக்காவது பார்த்துருக்கீங்களா? யாரையாவது போகும்போது புகழ்ந்து இல்லை. அவருக்கு அருணா கவினை கூட இவ்வளோலாம் வாழ்த்திலாம் அவர் அனுப்பலை போகும்போது. ஸோ மஞ்சரி அந்த அளவுக்கு எல்லோருடைய மனதையும் வென்றுட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, டீம் சேனல் ப்ராடக்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று ராணவுமே ஓட்டுகள் இருந்தது. ஓகேங்களா? இவங்களுக்கு மஞ்சரியும் அடிக்கணுமே அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். டீம் ப்ராடக்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இல்லைனா போயிருக்க வேண்டியது உங்களுக்கே தெரியும் யார் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த வாரம் போக வேண்டியவங்க, அதான் அடுத்த வாரம் போக வேண்டியவங்க இந்த வாரமே போயிருப்பாங்க. சரி, என்னது சொல்கிறது, பிக் பாஸ்னால் அப்படி தான். என்ன சொல்கிறது, அதாவது முத்து ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அடையாளம் தெரியாத ஒரு இளைஞனை அடையாளப்படுத்தியது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் சிலருக்கு இந்த பிக் பாஸ் ஒரு வெளிச்சம், எது வெற்றி அப்படிங்கிறது அவங்கள இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது. இப்போ மஞ்சரி அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் இருந்த ஒருத்தவங்களை எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுச்சு இல்லையா, அந்த மாதிரி தான். சரி, மஞ்சரி டாப்பிக்கை விட்டுடலாம். இந்த வாரம் வெளியில் போகிறதுக்கு இந்த ஓட்டுகள் யாருக்கு அதிக ஓட்டுகள்னால், என்னுடைய கெஸ்ஸிங் முத்துக்குமரன் தான் முதலிடத்தில் இருப்பார். நேற்று பிஆர் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். வெளியில் வர செய்திகளை தான் நம்ம அப்டேட் கொடுக்க முடியும். நம்ம யாருக்கும் ஒரே ஆளர் ஸ்டாண்டர்டாக தூக்கி வச்சுட்டு பேசுகிறதில்ல. முத்துவோடைய அம்மா வந்தப்போ 28 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருந்தேன் முத்துவை பற்றி புகழ்ந்து தான். ஓகேங்களா? யாரும் எனக்கு எதிரி இல்லை, யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஏன் அது என்ன ஏன் விட்டு போனோமா? யார் வேணால் ஜெயிச்சுட்டு போட்டோம், அவ்வளோதான். போன வாரம் முத்து பண்ணது அந்த ஒரு சரிவுகள் அவரே ஒத்துக்கிட்டார்ல. முத்து எப்படி சொல்கிறது, அந்த டீமை நான் அவங்க கூட போட்டி போட்டு அதை நான் ஜெயிச்சே ஆகணுன்ற அந்த ஒரு போட்டியில் தான் என்ன பண்ணுறதே மறந்துட்டு கூட இருந்த ஆட்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கிட்டு விளாண்டுட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். முத்து பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சு போட்டு வச்சா அந்த பேச்சு போட்டியை அவர் ஜெயிப்பார். ஓகேங்களா? கவிதை போட்டி வச்சா ஜெயிப்பார். இந்த மாதிரி பேச்சு சம்மந்தமாக, கவிதை சம்மந்தமாக, தமிழ் சம்மந்தமாக எது பண்ணாலும் அவர் ஜெயிப்பார். அதை ரயானால் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு அது தெரியாது. அதே போல் தான் ரயான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள. முதல் நாள் அவன் இன்ட்ரோ வீடியோவில் இந்த துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். அவனால் பண்ண முடியும், அது உங்களால் பண்ண முடியாது. அதுக்காக போய் அவனுக்கு ஈக்குவலாக இறங்கி, அதான் அருணே சொல்லி போட்டு உடைச்சானே. என்கிட்ட இப்போ என்னை தோக்கடிச்சிட்டு என்கிட்டயே பேசி ஜெயிக்க வச்சு, அது தேவையில்லாத வேலை. முத்துவுக்கு அங்கே தான் முத்து சறுக்கிட்டார். புரியுதுங்களா? அங்கே தான் அருணும் இவரும் தான் ஒரு போட்டியாக நின்றுட்டு இருந்தவங்க. டக்குன்னு ரயானை அடிக்கணுன்றதுக்காக அருண் கூட போய் சேர்ந்தது. உங்கள் மேலே தப்பு இருந்தால் உங்களுக்கு எதிராக மஞ்சரி நின்றுருக்க மாட்டாங்கள்ல, அதுதான் சொல்ல வந்தது. சரி, அது அதோட முடிஞ்சிச்சு போன வாரத்தோட. இந்த வாரம் ஓட்டுகளில் அவர் முன்னணியில் இருப்பார். எப்பயுமே முத்து கணிக்கக்கூடிய ஒரு நபர் எல்லாத்தையுமே. அந்த கணிக்கக்கூடியதில் பணப்பட்டியும் அவர் முதல்ல கணிச்சிட்டார். அதை அடுத்த டாபிக் அடுத்து பேசுவோம். இப்போ முத்துவை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருப்பார். அவருக்கு எந்த ஒரு ஓட்டிங்லேயும் மாறப்போகிறதில்ல. ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிடுச்சு. ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா தான் இருக்க போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மூணாவது இடத்தில் இருக்க போவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடுச்சு. ஜாக்லின் இருப்பாங்களா? ஏன்னா போன வாரம் கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க ஜாக்லின். இந்த வாரம்
பழைய மாதிரி அவங்க 3வது இடத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருடைய ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஆகிட்டே தான் இருக்கும். யார் மேலே இருப்பா யார் கீழே இருப்பான்லாம் சொல்லவே முடியாது. இதை இனிமேல் தான் நம்மளால் கணிக்க முடியும். ஓகேங்களா? அதில் ரயானுடைய ஓட்டுகள் மட்டும் தெரியாது. இதில் ரன்னர் வின்னர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் 3 பேருக்கு இருக்குது. அந்த 3 பேரில் முத்து ஒருவர், ஜாக்லின், சௌந்தர்யா, அவ்வளோதான். இந்த ஓட்டுகள் கணக்கெடுக்குப்படி நான் சொல்கிறது. மற்றவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு தெரியாது. 100 நாள், அந்த 100வது நாள் பாதியிலேயே அவங்க வெளில போயிடுவாங்க. ஸ்டேஜில் நிற்க போகிற நபர்களில் இந்த 3 பேரில் 2 பேர் ஒருத்தவங்க நிற்க போகிறாங்க. அதுதான் கன்ஃபார்ம் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பணப்பொட்டியை யார் எடுக்க போகிறா பேசிடுவோமா? யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது? வழக்கமாக பணப்பொட்டி எடுக்கும் பொழுது கண்டஸ்டன்ட் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த வாட்டி நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால ஓல்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு குழு கொடுத்துட்டாரு, இவங்க இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு. அதில் யாரோடைய பேரை சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களாம் அடுத்த வாரம் கூட வரலாம். அதில் மெயினாக ஃபேட்மேன்லாம் உள்ளே அனுப்புனானுங்களாம், வின்னர் கூட பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் அவங்கெல்லாம் முதல்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை பணப்பெட்டி எடுக்கும்போது அவங்க இருந்தால் ஒரு வெற்றியாளன் மேலே தான் அவங்க டார்கெட் பண்ணி வருவாங்க. புரியுதுங்களா? டீம் சொல்லி தான் அனுப்பும், இவனை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி. அதை கரெக்டாக பண்ணுவாங்க. போன வாட்டி வெளியில் போயிட்டு உள்ளே வந்தவங்க எல்லாம் அர்ச்சனாவையே டார்கெட் பண்ணாங்க. ரைட்டா? 2வது சீசனில் வெளியில் வந்தவங்க குப்பையை கொட்டினா பாலாஜி மேலே ஐஸ்வர்யத்தை தான் குப்பையை கொட்டியிருப்பாங்க. ஆனால் பாலாஜி வீட்டிலே உள்ளவங்களே ஐஸ்வர்யா வந்து வாழ்த்துவாங்க. புரியுதுங்களா? அந்த டீம் சொல்லி விட்டு தான் அனுப்புவாங்க இது எல்லாத்தையுமே. அதனால் யாரையோ ஒருத்தவங்கள காலி பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. அந்த ஆள் யார் அப்படிங்கிறது தான் முத்துக்குமரன் முதல்லே கணிச்சிட்டாரு. யார் பணப்பெட்டியை எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத முதல்லையே ஒரு பால் போட்டு, நீ எவ்வளோ இருந்தால் பணம் எடுப்ப, நீ எவ்வளோ இருந்தால் பணத்தை எடுப்ப, நீ எவ்வளோ இருந்தால் பணத்தை எடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் உண்மை என்னென்னா அவன் 16 லட்சம் 20 லட்சம்னு சொன்னான். 25 லட்சம் 30 லட்சம்னு. பிக் பாஸ் அமௌண்ட்டே 50 தான்டா, அதில் பாதியை கொண்டாந்து உங்களுக்கு வைப்பானுங்களாடா. அதை யாரோ ஒருத்தவங்க 25 லட்சமோ என்னமோ சொன்னான் பணப்பெட்டி. அவ்வளோ ஒர்த்தா நீங்கள்லாம்? சரி போங்க, ஆசைப்படலாம், அதுக்குன்னு இவ்வளோ ஆசைப்படக்கூடாது. ஒவ்வொரு சீசன்லேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணப்பட்டி எடுக்கும்போது ஆள்கள் உள்ளே இருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி உள்ளே வைப்பாங்க. 2வது பணம் வந்து ஒரு 10 லட்சத்தை தாண்டி அதிகமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வாட்டி ஸ்பான்சர்லாம் ரொம்ப கம்மி, டிஆர்பியும் ரொம்ப கம்மி, பெருசாலாம் விலை போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னென்னா போன வாட்டி கமல் சாருடைய சம்பளம் 150 கோடி இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்பொழுது இது லாபத்தில் தான் போயிட்டுருக்கும். அதனால் ஒரு போன வாட்டி 16 லட்சமோ என்னமோ போயிடுச்சு. இந்த வாட்டி அதுக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா 10 லட்சம் வைக்கிறது தான் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறது தான். முத்துக்குமரன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அதை எடுத்துட்டானா அவனுக்கான அந்த இமேஜ் போயிடும். ஏன்னா ஆனால் உள்ளே வரவங்க முத்துக்குமரன் மேலே ஏதாவது குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் ஜெயிக்கக்கூடாதுன்னு பிக் பாஸ் டீம் நினச்சா முத்துக்குமரனை நோக்கி ஆட்களை அனுப்பி அவன் கான்ஃபிடென்ட்டை உடச்சி அவனை எடுக்க வைக்கிறான். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சேனல் ப்ராடக்டை ஜெயிக்க வைக்க சௌந்தர்யாவும் அதே கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யா அவங்க பேரண்ட்ஸே வந்து கழுவி ஊற்றிட்டாங்க. ரைட்டா? சொல்ல முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழு கூட கொடுத்துட்டு போயிருக்கலாம். நாங்கள் வந்து உன்னை திட்டினோம்னா நீ நல்லா உனக்கு ஓட்டு இருக்குன்னு அர்த்தம் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் சௌந்தர்யாவும் வந்து குழப்பி விடுறதுக்கு ஆட்கள் வரலாம். ஏன்னா இப்போ நிறைய பேரை சௌந்தர்யா வந்து பகைச்சிருக்காங்க. 2வது பிஆர் உருட்டுகள், அது கன்ஃபார்மாக வெளியில் போட்டு பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விஷயம். அதனால் சௌந்தர்யாவை காலி பண்ணுறது கூட அவங்க நினைக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் தொடங்கினதுலேருந்து சௌந்தர்யா மேலே தான் குற்றச்சாட்டுகளை அதிகமாக வைக்கிறாங்க. பிஆர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிஆர் வச்சவங்களும் ஜெயிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் அவங்கள கைட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒரு 10-15 லட்சத்துக்கு மேலே அவங்கள குழப்பி விட்டால் அவங்க கையில் பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததுக்கப்புறம் ஜாக்லின் வந்து அதை எடுப்பாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஏன்னா ஜாக்லின் 14 வாரம் தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம விஜய் விஷால் சொன்ன மாதிரி தான், அது சும்மா சாதாரண ஆளுங்க, இவனை நாமினேட் பண்ணியே பெரிய ஆள் ஆக்கி விட்டானுங்க அப்படின்னு. அதில் நீங்களும் ஒரு ஆள் விஷால், அதையும் நீங்கள் ஒத்துக்கணும். சும்மா இருந்தவனை தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்களும் ஒருத்தவர். அந்த மாதிரி தான். பரவாயில்ல, அன்ஷிதா வந்து உள்ளே வரணுமா? வரும். அது வெளியில் சொல்லிடுச்சு அன்ஷிதா. அந்த என்ட்ரி பார்த்தீங்களான்னு தெரியும். சரி, இது ஒரு காரணமாக வச்சுக்கிங்க. ஆனால் அவங்க எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 14 வாரம் இருந்திருக்காங்க, மக்கள் காப்பாற்றிருக்காங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சேனல் தரப்புலேருந்து ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட அவங்களுக்கு இருக்கலாம்.
அதனால தான் பிஆர் கூட வைக்காமல் வந்திருக்காங்களோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு தீபக் அவர் வந்து தொடமாட்டார். ஏன்னா அவருடைய ஹீரோ அவருடைய பையன் சொல்லிட்டு போயிட்டாப்புல இல்லை, அதனால் அவர் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அருணும் வந்து எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அருணை பொறுத்த வரைக்கும் 100 நாள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பவித்ரா. நான் ஓப்பனாக சொல்கிறேன், பவித்ரா வந்து எடுத்துருவாங்க 10 லட்சத்து தான்னா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து பெரிய அளவில் ஓட்டுகள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி வெளியிலேருந்து வந்து தர்ஷிகா வேறு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக உண்மை நிலவரம் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சு சொன்னாங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து விஜய் விஷால் வந்து ஏற்கனவே சொல்லிட்டான் 12 லட்சம் வந்தால் எடுத்துருவேன்னு. அவனுக்கே தெரியும் நமக்கு வந்து வெளியில் ஓட்டுகள் இல்லை அப்படின்னு சொல்லி. நிறைய இப்போ இடையில ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு வந்தான்ல தலைவன், அதனால் அவனுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால் விஜய் விஷால் ஒரு 12 லட்சம் வந்தாலே கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அவருக்கு தான் அன்ஷிதாவோ தர்ஷிகாவோ உள்ளே வந்தாவே முடிஞ்சு போச்சு. அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க உனக்கு உண்மையாகவே இல்லைன்னு. ஏன்னா அவனுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் ஓட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா விஷால் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பவித்ரா மற்றவங்களெல்லாம் வந்து யாராவது குழப்பி விடணும். முத்துவை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தவங்கள பணப்பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அது அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் எடுக்க போகிறாருன்னு. அவருக்கு தெரியும் முத்துவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கணிக்கிறாரு. மஞ்சள் இன்றைக்கி வெளில போனதுக்கு ரயானுக்கு 2 மார்க் நீ கொடுத்துருக்க வேணான்னு சொன்னார். அதே போல் தான் அந்த பாயிண்ட்னால தான் இப்போ எல்லாம் அவங்களுக்கு கூட ஜெயிச்சிருக்கலாம். சரி அதை விட்டுடுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கணிக்கிறார் இல்லையா முத்து. அதனால் தனக்கு அந்த டைட்டில் வாங்கிறதுக்கு யார் போட்டியாக இருக்காங்களோ அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு போன வாரமே சிந்திச்சிட்டான் ஆள். இவனை அடித்தோம்னா இவன் வெளில போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நேரத்துக்கு போட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவாக இருக்கலாம், ஜாக்லினாக இருக்கலாம். அவருக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மேலே தான் கை வைக்க தோணும். ஏன்னா ஜாக்லின் வந்து 14 வாரங்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க லேஸ் பிளேயர் கிடையாது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். அதனால தான் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார். அதனால் அவங்கள அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சௌந்தர்யா இவங்க 2 பேரை காலி பண்ணார்னா முத்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் இந்நேரத்துக்கு கணிச்சிருக்கணும். ஏன்னா இத்தனை வாரங்களும் எல்லாத்தையுமே சரியாக கணிச்ச ஒரு முத்து, ரைட்டுங்களா? அதனால் கணித்து அவங்க 2 பேரை குழப்பி விட்டு எடுக்க வைக்கலாம். ரெண்டாவது ஃபேட்மேன் உள்ளே வந்தார் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபேட்மேனுக்கு முத்துக்குமரனை தான் ரொம்ப பிடிக்கும், அதான் தெரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்மேன் அவருக்கு எதிரியாக யார் இருக்காங்களோ சௌந்தர்யா, புரியுதுங்களா? சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க மேலே கை வைக்கிறதுக்கு அவங்கள மண்டையை கழுவி அவங்கள பெட்டியை எடுத்துகிட்டு போக வைக்கிறதுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அவங்க உள்ளே வரலனா கூட முத்துவும் அதுக்கான முயற்சியை எடுப்பார். அதை வந்து இந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே விட்டுட்டாங்கன்னா விஜய் விஷால் இவங்க. இப்போ விஜய் விஷாலும் பவித்ராவும் பொட்டி எடுக்கலைன்னா அடுத்த வாரம் வெளில போகிறது விஜய் விஷால், அருண் இல்லைன்னா பவித்ரா, இவங்க 3 பேரில் யாரோ 2 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் ஃபைனல் அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தவங்களாம் அனுப்பாங்க. அடுத்த வாரமும் 2 பேரும் அனுப்புவாங்களான்னு தெரியல. அதில் ஒருத்தவங்களை அனுப்புவாங்க. அப்படி ஒருத்தவங்களான இருந்தால் விஜய் விஷால் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பணப்பட்டியை எடுத்துகிட்டு போகிறவனும் ஒரு வகையில் வின்னர் தான். இப்போ நம்ம கவின் போனார் இல்லையா புத்திசாலித்தனமா, அந்த மாதிரி பணப்பட்டியை எடுத்துகிட்டு போகிறவனும் ஒரு வகையில் புத்திசாலி தான். ஒரு 15 லட்சம் எடுத்துகிட்டு போனாவே அவரும் வின்னர் தான். ஏன்னா ரன்னராக போனால் பணம் கிடையாது. இப்போ 100 நாள் இருந்ததுக்கான காசு தான், வின்னருக்கு மட்டும்தான் பணம். அதனால் அதை எடுத்துகிட்டு போனாலும் அவர் வந்து ஒரு புரோஜனம் இருக்கும் இல்லையா, அது பவித்ரா விஜய் விஷால் தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரயான் வந்து மஞ்சரிக்கிட்ட சொல்லியிருக்கான் என்ன அப்படின்னா, ஒரு 10 லட்சத்து தானே நானே எடுத்துகிட்டு போயிடுவேன்னு. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே வச்சு 100 நாள் இருந்து என்ன பண்ண போகிறான், அவன் எப்படி ஜெயிக்க மாட்டான்னு அவனுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ரயானும் பணப்பெட்டி மேலே கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 15லேருந்து 16 லட்சம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்தால் ரயானுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரையும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் கை வச்சிட்டானா, ஆனால் அது பெரிய அமௌண்ட் தானே. அதனால் இதுதான் பணப்பெட்டிக்குள்ளே இருக்கிற ரகசியம். இதில் யார் அதிக இருக்குன்னா இந்த 3 பேரை வச்சுக்கலாம். நீங்கள் ரயானை வச்சுக்கலாம், பவித்ரா வச்சுக்கலாம், விஷாலை வச்சுக்கலாம். இவங்களில் ஒருத்தவங்க கன்ஃபார்மாக ஒரு 15 லட்சத்தை தொட்டுட்டா, விஷால் 12 லட்சத்தை தொட்டுட்டாவே எடுத்துடுறேன்ட்டான். மற்றவங்களாம் ஒரு 15 லட்சம் வச்சா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருண் கூட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். அதே போல் யாராவது குழப்பி எடுக்கணுன்னா முத்துக்குமரன் தான் அதுக்கு வேலையை பார்த்து விடுவார். மற்றவங்களுக்குலாம் அந்தளவுக்கு அறிவு கிடையாது.
ஜாக்லின் சௌந்தர்யாவை எடுக்க வைக்க அவர் ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. மற்றபடி எல்லாருமே நாமினேஷனில் வருவாங்க. இந்த வாரம் நாமினேட்டில் வெளில போகிறது விஜய் விஷாலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். வேறு ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம 2:45 ஒரு வீடியோ போடுவோம், காத்திருங்கள். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இனிமேல் ஓட்டிங்கை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். தொடர்ந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த இதில் யார் ஜெயிக்கணும், டைட்டில் வின்னர் யாருன்னு, ஏன்னா நான் ஒரு 4 பேர் ஓட்டிங்கில் போட்டிருக்கேன். சிலர் ஏன் விஷாலெலாம் போட்டிங்கலாம் கேட்டிருந்தீங்க பார்த்தேன். பட் அப்போ நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக டைப் பண்ணணும், யார் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பேர் போடுங்க. பேர் போட தமிழோ இங்கிலீஷோ அப்படின்னு போடுங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு லெட்டரை போட்டால் கூட சிலருக்கு டைப் பண்ணலாம் வராது இல்லையா, அப்படிப்பட்டவங்க ஒரு ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் டைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா யார் வின் பண்ண போகிறான்னு உங்கள் கருத்து இருந்தால் தான் நம்ம இன்னும் அவங்கள பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணிலாம் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி கம்பேரிசன் பண்ணலாம், அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட, இன்றைக்கி நேற்று எபிசோட் முடிஞ்சவொடனே போய் கத்தினார் பாருங்க முத்துக்குமரன், இதே போல் ஒன்று நடந்திருக்கு. யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் கரெக்டாக? அவங்களுக்கு தோணுன்னா டக்குன்னு ஹானஸ்ட்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஆரி ப்ரோ 4வது சீசனில் கமலஹாசன் ஒரு எபிசோடில் ரொம்ப டவுனாக இருப்பார். அவரை போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் பாலாஜி முருகதாஸ் அவ்வளோ பண்ணியிருப்பார். ஒட்டுமொத்த குடும்பமே அவருக்கு எதிராக இருக்கும். அந்த நேரம் கமல் சார் நின்று அவருக்காக பேசுனது அந்த வாரம் தான் உண்மையாகவே கமல் சார் முழுக்க ஆரிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். அந்த ஒரு சந்தோஷத்தில் கத்துவார் பாருங்க. பக்கத்தில் அந்த சோமு இருப்பார். சோமு என்னடா மச்சான் என்னடா ஆச்சுன்னு, அதுதான் இன்றைக்கி நம்ம முத்துக்குமரன் பண்ணார். முத்துக்குமரன் கத்துனதுக்கு பின்னணியில் இருக்கிறது ஒன்று தான், மஞ்சரி வெளியேறினது காரணம். அதான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். அவங்க கூட ஒரு சகோதரின்னு ஒத்துக்கிட்டார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்க அதான் சொல்கிறல்ல, ரொம்ப பாசம் வச்சுட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க வந்ததுலேருந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டது வரைக்கும் அவரால் பேச முடியுது இல்லையா, அதனால் ஒரு கற்று இந்த மாதிரி நிறைய நம்மளால் கனெக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ நீங்கள் அவங்க யாருன்னு நீங்கள் சொல்லணும், யார் மேலே யாரை நாங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற அவங்க பேரை போட்டிங்கன்னா நம்ம இதெல்லாம். இல்லைனா ஓட்டிங் நான் வச்சுருக்கேன், ஓட்டிங் போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதில் போயிட்டு அவங்க பேரை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டு அவங்களுக்கு கவுண்ட் ஆயிரும். நான் அதை வச்சு தெரிஞ்சுட்டு பேச ஆரம்பிப்பேன். இப்போக்கி ஓப்பனாக சொல்கிறேன், முத்துக்குமரன் தான் முதல் இடத்துல இருக்கார். 2வது இடத்துல ஜாக்லினா சௌந்தர்யாவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான். 2, 3 4வது இடத்துல விஷால் இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா தான் எனக்கும் தெரியும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி. அப்படி கூட போய் பண்ணலாம். கமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த ஓட்டிங் போட்டிருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்கள போட்டு அவங்க பேரை டச் பண்ணாவே போதுமானது. ஓகேங்களா? டைம் போயிடுச்சு, 18 நிமிஷம் வந்துடுச்சு. சாரி மக்களே, ரொம்ப டைம் இழுத்துட்டேன். முழுசாக பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.